புதுச்சேரியில் ஜனநாயகன் படத்தின் போஸ்டர்களை பேருந்து முழுவதும் ஒட்டி விஜய் ரசிகர்கள் அசத்தியுள்ளனர். மேலும் பேருந்திற்கு மாலை அணிவித்தும் பூஜை செய்தும் தொடங்கி வைத்தனர். தாவேகா தலைவரும் நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. விஜயின் கடைசி படம் என்பதால் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் புதுச்சேரியில் பேருந்து முழுவதும் ஜனநாயகன் போஸ்டர்களை ஒட்டி விஜய் ரசிகர்கள் அசத்தியுள்ளனர். விஜய் மக்கள் நல இயக்கத்தின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் ஏற்பாட்டில் பேருந்து முழுவதும் ஜனநாயகன் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து தேர்தல் வரை நகர பகுதியில் இயங்கும் என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஜனநாயகன் படம் வெளியாகும் அன்று பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் எனவும் அறிவித்துள்ளனர். இதனையடுத்து ஜனநாயகன் போஸ்டர் ஒட்டப்பட்ட பேருந்தை விஜய் மக்கள் நல இயக்கத்தினர் பூஜை செய்து பூசணிக்காய் உடைத்தும் தொடங்கி வைத்தனர். நகர பகுதியில் உலா வரும் இந்த பேருந்தின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கூனிச்சம்பட்டியில் நடைபெற்ற இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தை சேர்ந்த விநாயகம் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 4 வாலிபர்கள் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் கூனிச்சம்பட்டு இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகிய இருவரையும் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் 4 இளைஞர்கள் மீது போடப்பட்டுள்ள SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் கொலை வழக்கை திரும்பப் பெற கோரி புதுச்சேரி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வன்னியர் சங்க புதுச்சேரி மாநில தலைவர் மதியழகன் தலைமையிலும் பாமக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் வடிவேலு முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கொலை வழக்கை திரும்பப் பெற கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கொம்பாக்கம் குப்பம்பேட்டில் 19,37,000 ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை கட்டும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட குப்பம்பேட் பகுதியில் 19,37,491 ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை கட்டும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், வில்லியனூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில மக்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைதி, வளம், வாழ்க்கை தர உயர்வு முதலான சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக மலரட்டும். 2025ஆம் ஆண்டு மக்கள் சேவைக்காக தேசிய மக்கள் மன்றங்களை தொடங்கினோம். மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்களை நடத்தினோம். அரசின் கவனத்திற்கு கோரிக்கைகளாக கொண்டு சென்றோம். 2026 தேர்தல் களத்தை சந்திக்க லட்சிய ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதுச்சேரி மக்களின் அமோக ஆதரவையும் பெற்று வருகின்றோம். லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் இது புத்தாண்டுதான். புதுச்சேரி மாநில பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்களை முன்னிறுத்தி புதிய அரசை இந்த புத்தாண்டில் அமைப்போம். ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம், சட்ட ஒழுங்கு சிறந்து விளங்கும் பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதியேற்கின்றோம். கல்வி, மருத்துவம் முதலான அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக புதுச்சேரி என்ற நிலையை உருவாக்குவதே லட்சிய ஜனநாயக கட்சியின் குறிக்கோள். கால் நூற்றாண்டிற்கு மேலாக பின்தங்கி இருக்கும் புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான காலம் கனிந்துள்ளது. உயரம் தொடுவோம், சிகரம் அடைவோம். வானம் என்பது வல்லூர்களுக்கு மட்டுமல்ல, வானம்பாடிகளுக்கும் தான். அனைவருக்கும் மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை விழாவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 24,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், நிலநிலை பொறியாளர் பாஸ்கர், மனோகரன், JCM மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் திருபுவனை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மடுகரை முத்தாளம்மன் ஆலயத்தில் வேதபுரி ஸ்ரீ சக்தி பாராயண குழுவினரால் ஆன்மீக பாராயணம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மடுகரை VS நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் மாலை 6 மணி அளவில் வேதபுரி ஸ்ரீ சக்தி பாராயண குழுவை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வேத பாராயணம் நடைபெற்றது. மேலும் காலை 5 மணி அளவில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பாராயண நிகழ்வில் விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், வேல்மாறல் உள்ளிட்ட ஆன்மீக வேத பாராயண கீதங்கள் உபசரிக்கப்பட்டது. ஆன்மீக பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட பலரும் புதுச்சேரிக்கு படையெடுத்து வரும் நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட பலரும் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு படையெடுத்து வரும் நிலையில் காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பெரும்பாலும் கடற்கரை பகுதியில் நடைபெறும் என்பதால் அங்கு 70க்கும் மேற்பட்ட புதிய CCTV கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது தவிர ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏதுவாக 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருவோர் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. வாகனம் நிறுத்துமிடங்களில் இருந்து கடற்கரை பகுதிக்கு செல்வதற்கு 30 மின்சார பேருந்துகள் காவல் பாதுகாப்புடன் இயக்கப்படும். புதுச்சேரி மாநில எல்லைகளில் வழிகாட்டுவதற்காக புதிய QR குறியீடு வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வெளியூர் பயணிகள் எந்த பகுதிக்கு செல்வது என்பதை ஸ்மார்ட் போன் மூலமாக எளிதில் அறிந்து கொள்ளலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாடுவதற்கு புதுச்சேரி வரும் குழந்தைகளுக்கு கையில் பெற்றோர்களின் மொபைல் எண் கொண்ட பேண்ட் ஒட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நம்பர் பிளேட் இல்லாமல் வரும் அனைத்து வாகனங்களுக்கும் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் எனவும், மது அருந்திவிட்டு வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் 12 மணி முதல் ஒயிட் டவுன் பிரெஞ்சு குடியிருப்பு பகுதியில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேவாலயங்களுக்கு செல்பவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மௌலப்பாக்கம் கிராம மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதி மௌலப்பாக்கம் கிராமத்தில் ஊரைக்கூளம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவசர கதியாக 2 மாதங்களுக்கு முன்னர் இலவச மனைப்பட்டாவை தொகுதியின் MLA வழங்கினார். இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், துறை சார்ந்த அதிகாரிகள் இடத்தை பார்வையிட வந்தனர். அந்த இடத்தில் ஆளுயர கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது. இதனை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேற்கொண்டு இந்த இடத்தை அப்பகுதி இளைஞர்கள் விளையாடுவதற்கு இடத்தை ஒதுக்கி தருமாறு MLAவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். மடுகரை, மௌலப்பாக்கம், ஏரிப்பாக்கம், நத்தமேடு, சூரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு ஏரிப்பாக்கத்தில் இலவச மனைப்பட்டாவை முன்னாள் அதிமுக MLA பெரியசாமி வழங்கியுள்ளார். அந்த பயனாளிகளுக்கு இதுவரை இடத்தை அரசு வழங்காமல் கிடப்பில் போட்டு உள்ளதாகவும், அதற்கு தற்பொழுது உள்ள தொகுதி MLA எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. தற்பொழுது மௌலப்பாக்கம் கிராமத்தில் வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா விரைவில் கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் பொதுமக்கள் உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் மக்களுக்கு உதவ தற்காலிக ஒரு வழி பாதைகள் அறிவிக்க வேண்டும் என காவல்துறைக்கு LJK கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசல்களில் சிக்கி அவதிப்படாமல் இருக்க முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளை தற்காலிக ஒரு வழி பாதைகளாக மாற்ற வேண்டும் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காவல்துறை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையிடம் அவர் அளித்த மனுவில், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலால் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதிலிருந்தும் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகளை தற்காலிகமாக ஒன்வே பாதைகளாக மாற்றுவது மிகவும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவலர் துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாகவும், புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒரு வழி பாதைகள் அறிவிக்க வேண்டும், மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வாலிபர் ஒருவர் ஏரியில் இருந்து சடலமாக கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் பெரியபேட் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் மகன் ரமேஷ். திருபுவனை பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் லோட்மேனாக வேலை செய்து வருகிறார். திருமணமாகவில்லை. தந்தை இறந்ததால் தன் தாய் பாப்பாத்தி மற்றும் தன் தம்பி கோவலனுடன் வசித்து வருகிறார். தினம்தோறும் காலை 9 மணிக்கு வேலைக்கு சென்று இரவு 10 மணிக்கு வீட்டிற்கு வந்து விடுவார். இந்த நிலையில் நேற்று காலை 9 மணிக்கு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. ரமேஷை தம்பியும் தாயும் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் திருபுவனை பகுதியில் உள்ள ஏரியில் நீரில் மூழ்கி ஒரு வாலிபர் இறந்து கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருபுவனை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் திருவண்டார்கோவில் பெரியபேட் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது தெரியவந்தது. உடனடியாக புதுச்சேரி தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். குளிக்க சென்று நீரில் மூழ்கி இறந்தாரா அல்லது யாரேனும் தண்ணீரில் தள்ளிவிட்டு கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் வாய்க்கால்கள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 46,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுகுமார் நகர் உட்புற சாலைகள் மற்றும் வெற்றி விநாயகர் நகர் முதல் மற்றும் 2ஆம் குறுக்கு தெரு ஆகியவற்றின் வாய்க்கால்கள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், நிலநிலை பொறியாளர் பாஸ்கர், மனோகரன், தேசிய மக்கள் மன்றம் தொகுதி தலைவர் ரவிக்குமார், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் திருபுவனை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரியாங்குப்பம் தொகுதியில் கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட பெண்களுக்கான அறிக்கை தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம், அருந்ததிபுரம், அன்னை நகர் பகுதிகளில் எல்ஜேகே கட்சியின் பேச்சாளரும் மகளிர் அணி பொறுப்பாளருமான முகமது ஷஷிதா அந்த பகுதியில் உள்ள பெண்களிடம் எல்ஜேகே கட்சியின் பெண்கள் அறிக்கையை விரிவாக விளக்கினார். இந்த நிகழ்வின் போது கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு அனைத்து பெண்களும் தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு கலந்து கொண்டவர்களுக்கு கேக்குகள் மற்றும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் காவல்துறையில் 26 பேருக்கு காவல் உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்வு அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்துறை சார்பு செயலர் MV ஹீரன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் 19/1/2026க்கு முன்பாக பதவி உயர்வு பணியில் சேர இப்பொழுதுள்ள பதவியிலிருந்து விலகும் ஆணையை பெற வேண்டும். மேலும் இவர்கள் கோரிமேடு காவல் பயிற்சி மையத்தில் 90 நாட்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்றும், இந்த இடத்தில் பதவி உயர்வு பணியிடம் இருக்கும் என்பது பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு நள்ளிரவு வரை இயங்க மதுபான கடைகளுக்கு கூடுதல் கட்டணங்களை நிர்ணயித்து கலால்துறை அறிவித்துள்ளது. புத்தாண்டை ஒட்டி வழக்கத்தை விட கூடுதல் நேரம் மது விற்பனை செய்ய கட்டணத்துடன் கலால்துறை அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து கலால்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: மது பார் அல்லாத சில்லறை விற்பனை நிலையங்கள் புதன்கிழமை இரவு 11 மணி முதல் 11:30 மணி வரை மது விற்பனை செய்ய ரூபாய் 10,000-உம், பாருடன் கூடிய சில்லறை விற்பனை நிலையங்கள் இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை மது விற்பனை செய்ய 10,000 ரூபாய், பாருடன் கூடிய
சில்லறை விற்பனை நிலையங்கள் இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை மது விற்பனை செய்ய 20,000 ரூபாயும், FL2 சுற்றுலா மது விற்பனை பிரிவிற்கு இரவு 12 மணி முதல் 1 மணி வரை மது விற்பனை செய்ய 10,000 ரூபாயும், இதர சிறப்பு நிகழ்ச்சிகளில் இரவு 11 மணி முதல் 1 மணி வரை மது விற்பனை செய்ய 30,000 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கலால் துறையில் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமல் மது விற்பனை செய்யக்கூடாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.